hard work done by the Installation Committee Chairman, Mr. C. Satish Kumar. Let us give him a round of applause as we call him to deliver his welcome address. Now over to Mr. C. Satish Kumar. Thank you. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். காலத்தின் அருமை கருதி வேகமாக என்னுடைய வரவேற்புரையை முடிக்க விரும்புகிறேன். நம்பிக்கை இறைவனாம் தும்பிக்கை விநாயகரை போற்றி வரவேற்புரையை துவங்குகிறேன். இன்றைக்கு பொன்னேரி தாலுக்காவில் 2 இடங்கள் தான் புகழ்பெற்றவை. ஒன்று பக்திக்கு சிறுவாபுரி முருகன் கோயில், படிப்பிற்கு RMK கல்லூரிகள். இந்த 2 இடங்களுக்கும் மனிதர்கள் நம்பிக்கையோடு வருகிறார்கள். மக்கள் மனதில் நம்பிக்கையை ஏற்படுத்திய மாமனிதரை பற்றி சில வரிகள். கல்வி எனும் கடலில் தத்தளிக்கும் மாணவர்களுக்கு கலங்கரை விளக்காய் வழிகாட்டுவது RMK கல்வி நிறுவனங்கள். நல்ல மாணவர்கள் உருவாகிட பெற்றோர்கள் தேடி வரும் திருக்கோயில் RMK கல்லூரி நிறுவனங்கள். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிந்தால் கூட வேலை தாமதமாகத்தான் வரும். RMK கல்லூரியில் நன்கு படித்தால் கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை தேடி வரும். அறிவார்ந்த பொறியாளர்களை உருவாக்கி உலகெங்கும் அனுப்பி வரும் பெருமைமிகு RMK கல்வி நிறுவனங்களின் நிறுவன தலைவர் உயர் திரு RS முனிரத்தினம் அவர்கள் அகத்தியரின் ஞானம், ஆகாயத்தின் அமைதி, ஆழ்கடலின் ஆற்றல், பூலோகத்தின் பொறுமை எனும் நற்குணங்களுடன் நவீன மைக்ரோசாஃப்ட் மனிதராக வலம் வரும் உயர் திரு RS முனிரத்தினம் அவர்களை உங்களின் பலத்த கரகோஷத்தோடு இவ்விழாவிற்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து இருக்கிற கெஸ்ட் ஆஃப் ஆனர் மட்டும் சாதாரணமானவரா? அண்ணா நகருக்கும் ஆன்மீகத்திற்கும் இராமாயணத்தின் சுந்தரகாண்டம் போல நன்மை செய்பவரே, மகாபாரதத்தின் கர்ணனை போல நட்பை பாராட்ட இவ்விழாவிற்கு வருகை தந்திருப்பவரே, சித்திரை குளிர் நிலவையே வெட்கப்பட வைத்து வெளிர்நிலவாய் அமர்ந்திருக்கும் எங்கள் கௌரவ விருந்தினர் அண்ணா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் உயர் திரு MK மோகன் அவர்களை உங்களின் பரத்த கரகோஷத்தோடு வரவேற்று மகிழ்கிறேன். ஆங்கில இலக்கியத்திற்கு ஒரு ஷேக்ஸ்பியர், தமிழ் இலக்கியத்திற்கு ஒரு தொல்காப்பியர், பூந்தமல்லி மையத்திற்கு ஒரு ரகுநாதன் அவர்கள். அந்த இலக்கியங்களை படித்தால் மொழி செம்மை பெறும். இந்த மனிதரிடம் பழகினால் நற்பண்புகள் மெருகு பெறும். அண்ணன் ரகுநாதன் அவர்கள் பூந்தமல்லி மையத்தின் பொக்கிஷம், அகில இந்திய கட்டுனர் வல்லுநர் சங்கத்தின் நிர்வாக பெட்டகம், தென் பிராந்திய தலைவர், வைஸ் பிரசிடென்ட் சவுத் ஜோன் 2 உயர் திரு N. ரகுநாதன் அவர்களை பூந்தமல்லி மையத்தின் சார்பாக உங்களின் பலத்த கரகோஷத்தோடு வரவேற்கிறேன். இந்த பேச்சை கேட்கறதுக்காவது அண்ணன் அண்ணியை கூட்டின்னு வந்திருக்கலாம். அன்று அக்பரை எதிர்த்தவர் ராணா பிரதாப் சிங், அலெக்சாண்டரை எதிர்த்தவர் போரஸ் என்கிற புருஷோத்தமன். இன்று கட்டுமான துறைக்காக கிரஷர் ஓனர்ஸை எதிர்ப்பவர் மாநில தலைவர் உயர் திரு K. வெங்கடேசன் அவர்கள். புதுக்கோட்டையில் நீங்கள் பொங்கியதை கேள்விப்பட்டேன். மக்கள் அரசின் இலாக்கா மாற்றத்தையும் பார்த்து விட்டேன். மன்னர்களின் வரலாறு எழுதப்பட்டு விட்டது. மாநில தலைவரின் வரலாறு தொடங்கப்பட்டுள்ளது. வெற்றியான தொடக்கம் தொடர பூந்தமல்லி மையத்தின் சார்பாக வாழ்த்தி மாநில தலைவர் உயர் திரு K. வெங்கடேசன் அவர்களை இவ்விழாவிற்கு பலத்த கரகோஷத்துடன் வரவேற்கிறேன். லெனினின் ரஷ்யாவைப் போல், மாசேதுங்கின் சீனாவைப் போல், ஜார்ஜ் வாஷிங்டனின் அமெரிக்காவைப் போல் BAயின் பூந்தமல்லி மையம் உருவாக அனுமதி கொடுத்தவர் BAயின் ஃபிடல் காஸ்ட்ரோ உயர் திரு A. புகழேந்தி அவர்களை, அகில இந்திய முன்னாள் தலைவர் அவர்களை பூந்தமல்லி மையத்தின் சார்பாக மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். சைவத்தை போற்றியவர்கள் நாயன்மார்கள், வைணவத்தை போற்றிய ஆழ்வார்கள் போல பூந்தமல்லி மையத்தை போற்ற வருகை தந்திருக்கும் வாழ்த்துறையாளர்கள், புத்தரின் ஞானமும் புதுக்கோட்டையின் நாயகனுமாகிய உயர் திரு R. முத்துக்குமார் ட்ரஸ்டி BA அவர்களையும், BAயின் வின்ஸ்டன் சர்ச்சில் உயர் திரு இளமூர்த்தி அவர்களையும் பாஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் BA, இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் போல BAயின் சிறப்பு ஆலோசகர் தஞ்சாவூர் நைனா என்று அன்புடன் அழைக்கப்படும் என் பிரியமான தலைவர் திரு V. ராஜகோபால் பாஸ்ட் ட்ரஸ்டி BA அவர்களையும் பூந்தமல்லி மையத்தின் சார்பாக மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். இவ்விழாவின் நிகழ்ச்சிகளை அருமையாக தொகுத்து வழங்க வருகை தந்திருக்கும் எனது அருமை தலைவர் லயன் திரு M. சதீஷ்குமார் பாஸ்ட் சேர்மன் சதன் சென்டர் அவர்களையும், லயன் திரு VN குணசேகர் EC மெம்பர் BA அவர்களையும், லைனஸ் திருமதி லலிதா ரவி பிரசாத் அவர்களையும் பூந்தமல்லி மையத்தின் சார்பாக பெருமையுடன் வரவேற்கிறேன். இவ்விழாவிற்கு
இவ்விழாவினை மேலும் சிறப்பாக வருகை தந்திருக்கும் திருமதி பிரவீணா ரவிக்குமார் அவர்களையும், திருமதி நினியானா வில்ஃப்ரட் அவர்களையும், திருமதி விஜயலட்சுமி பத்மநாபன் அவர்களையும், திருமதி மைதிலி சதீஷ்குமார் அவர்களையும், திருமதி பத்மாவதி ராமகிருஷ்ணன் அவர்களையும், திருமதி தீபிகா பிரசாந்த் அவர்களையும், அவங்க வந்திருக்காங்க, பேர் தெரியல எனக்கு, அவர்களையும் வரவேற்பதில் மிகுந்த பூந்தமல்லி மையத்தின் சார்பாக மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். எங்களின் தோள்களை தட்டி பாராட்டுவதற்காக தோழமையோடு மற்ற மையங்களில் இருந்து வருகை தந்திருக்கும் மையத் தலைவர்கள், முதலில் திரு நிம்ரோடு தலைவர் தென்னக மையம் மற்றும் நிர்வாகிகளையும், திரு பாபு தலைவர் காஞ்சிபுரம் மையம் அதன் நிர்வாகிகளையும், திரு ஸ்ரீதர் ஜோனல் செக்ரட்டரி அவர்களையும், திரு ராமபிரபு ஸ்டேட் டிடிசிபி கமிட்டி அவர்களையும், திரு டிவி ராமகிருஷ்ணன் கோர் சேர்மன் கிரீன் பில்டிங் அவர்களையும், திரு அருள்சாமி ஸ்டேட் ட்வாட் போர்ட் கமிட்டி சேர்மன் அவர்களையும், திரு அரவிந்த் பாஸ்ட் சேர்மன் புதுக்கோட்டை அவர்களையும், திரு கோவர்தனன் பாஸ்ட் தலைவர் ஏபிசிடி அசோசியேஷன் அவர்களையும், திரு எஸ் கணபதி சேர்மன் விழுப்புரம் அவர்களையும், யார் பேராவது விட்டு போயிருந்தார் தெரியாமல் விட்டு போயிருக்கோம். அதனால் உங்கள் அனைவரையும் பூந்தமல்லி மையத்தின் சார்பாக வருக 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 என்று வரவேற்கிறேன். பூந்தமல்லி மையத்தை வெற்றிகரமாக வழிநடத்தி கொண்டிருக்கும் திரு டிவி ராமகிருஷ்ணன் அவர்களையும், திரு ராமாராவ் அவர்களையும், திரு டி விஸ்வநாதன் அவர்களையும், திரு சங்கரநாராயணன் அவர்களையும் பூந்தமல்லி மையத்தின் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இரவில் வானத்திற்கு நட்சத்திரங்கள் அழகு சேர்ப்பதைப் போல இவ்விழாவிற்கு அழகு சேர்த்து கொண்டிருக்கும் பூந்தமல்லி மையத்தின் அனைத்து செயற்குழு உறுப்பினர்களும், விழாக்குழு உறுப்பினர்களையும், புதிதாக இணைந்துள்ள உறுப்பினர்களையும், நண்பர்களையும் இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். இதுவரைக்கும் வரவேற்பு. இனி இந்த சங்கத்தின் சாதனைகள் சிலவற்றை சொல்கிறேன். அகில இந்திய கட்டுனர் வல்லுநர் சங்கத்திற்காகவும் அதன் உறுப்பினர்களுக்காகவும் பூந்தமல்லி மையம் ஆற்றிய பணிகளை பெருமையோடு பதிவிடுகிறேன். பிஏஇயின் 83 ஆண்டு கால வரலாற்றிலேயே 2019 துவங்கப்பட்ட முதல் ஆண்டிலேயே 500க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் பங்கேற்ற அகில இந்திய மேலாண்மை மற்றும் பொதுக்குழு கூட்டத்தை சிறப்பாக நடத்தி சாதனை படைத்தது பூந்தமல்லி மையம். 2021 கார்ப்பரேட் நிறுவனத்தால் நிறுத்தி வைக்கப்பட்ட எங்களது மைய உறுப்பினரின் தொகையை போராடி பெற்றுக் கொடுத்த உறுப்பினர்கள் மனதில் நம்பிக்கை ஏற்படுத்தியது பூந்தமல்லி மையம். 2022 வரலாற்று சிறப்புமிக்க மாநில அளவிலான கூட்டத்தை ஏற்பாடு செய்து அதில் தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு எஸ் முத்துச்சாமி அவர்கள் பங்கேற்று இன்றைய மாநில தலைவர் அன்றைய மாநில செயலாளர் திரு கே வெங்கடேசன் அவர்கள் கோரிக்கைகளை கேள்விகளாக கேட்க மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மேடையிலேயே பதிலளிக்க இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சிகள் நேரடியாக ஒளிபரப்பு செய்ய அந்த கோரிக்கைகள் எல்லாம் கட்டுனர் சமுதாயம் நலம் பெற மாநில தலைவர்களின் முயற்சியாய் இன்று ஆணைகளாக வந்து கொண்டிருக்கிறது. இனி பூந்தமல்லி மையமே நினைத்தாலும் அப்படி ஒரு கூட்டம் நடத்தி அரசாணைகளை பெற முடியாது. ஆகவே இந்த நிகழ்ச்சியை இறைவன் செயலாக பூந்தமல்லி மையம் பதிவு செய்கிறது. மேலும் தமிழ்நாடு பிஏயின் வெற்றி பயணத்திலே வேகமான தோழனாக பூந்தமல்லி மையம் தொடர்ந்து செயலாற்றும் என்று மாநில தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்குது. அதில் சிலதெல்லாம் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். அது மாநில தலைவர் அவருடைய உரையில் சொல்லுவார்னு இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 2022 ஆண்டில் 200 உறுப்பினர்களுக்குள் உள்ள மையங்களில் அகில இந்திய அளவில் சிறந்த மையம் ஆல் இந்தியா பெஸ்ட் சென்டர் அவார்டு என்ற விருதை பெற்றது பூந்தமல்லி மையம். 2023 ஆண்டில் 200 உறுப்பினர்களுக்குள் உள்ள மையங்களில் அதிக உறுப்பினர்களுக்கான சேர்க்கைக்கான விருதை பெற்றது பூந்தமல்லி மையம். 2024 ஆண்டில் கார்ப்பரேட் நிறுவனத்தால் முடக்கி வைக்கப்பட்ட 60 லட்சம் ரூபாயை பேச்சுவார்த்தையின் மூலம் எங்கள் மைய உறுப்பினருக்கு பெற்றுக் கொடுத்து சாதனை படைத்தது பூந்தமல்லி மையம். 2025 ஆண்டில் மும்பையில் உள்ள கார்ப்பரேட் நிறுவனத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட எங்கள் மைய உறுப்பினர் நிலுவைத் தொகையை பிஏஇயின் தலைமை அலுவலக நிர்வாகிகளுடன் இணைந்து நடவடிக்கை எடுத்து பாதி தொகையை பெற்றுக் கொடுத்தது பூந்தமல்லி மையம். மீதி தொகையை பெறுவதற்கு சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த அரிய முயற்சிகளை செய்து நிலுவைத் தொகைகளை பெற்றுக் கொடுத்த நாயகன் திரு என் ரகுநாதன் அவர்களை பலத்த கரவொலி எழுப்பி பாராட்டும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேற்சொன்ன ஈடு இணையற்ற செயல்பாடுகளால் பிஏயின் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மைய தலைவர்களும் மாநிலத்தின் முன்னாள் இந்நாள் தலைவர்களும் அகில இந்திய முன்னாள் இந்நாள் தலைவர்களும் காப்பாளர்களும்
இணைந்து பூந்தமல்லி மையத்தின் திரு என் ரகுநாதன் அவர்களை 2025-26 ஆண்டுக்கான வைஸ் பிரசிடென்ட் சவுத் ஜோன் 2 ஆக போட்டியில்லாமல் ஒருமனதாக தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை பணிவோடு பதிவு செய்து அவர்கள் அனைவருக்கும் பூந்தமல்லி மையத்தின் சார்பாக இந்த வேளையிலே பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சாசன தலைவர் திரு இ மனோகர் அவர்கள் ஜோனல் செக்ரட்டரி சவுத் ஜோனாக நியமிக்கப்பட்டதில் பூந்தமல்லி மையம் மேலும் பெருமை அடைகிறது. எல்லாத்தையும் பேசிட்டீங்க, எங்கள் 2 பேரை பற்றி ஒன்றுமே பேசலையேன்னு முன்னாள் இந்நாள் தலைவரின் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. அதுக்காக இப்போது சச்சினுக்கு கிரிக்கெட் எவ்வளவு பிடிக்குமோ, மெஸ்ஸிக்கு ஃபுட்பால் எவ்வளவு பிடிக்குமோ, இளையராஜாவுக்கு இசை எவ்வளவு பிடிக்குமோ, வில்ஃப்ரெட்டுக்கு என்னை அவ்வளவு பிடிக்கும். என் இனிய நண்பர் திரு வில்ஃப்ரெட் அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக தன்னுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி சங்க பணியாற்றி ஒரு விருதை பெற்று கொடுத்திருக்கிறார். ஒரு வைஸ் பிரசிடென்ட், ஒரு ஜோனல் செக்ரட்டரியும் பூந்தமல்லி மையத்திற்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்று மனநிறைவோடு தன் பதவியை ஒப்படைக்க வந்திருக்கும் திரு வில்ஃப்ரெட் அவர்களை பாராட்டுவதில் இந்த பூந்தமல்லி மையம் பெருமைப்படுகிறது. இன்றைய விழாவின் கதாநாயகன் திரு பி ரவிக்குமார் அவர்கள், பட்டாம்பூச்சி பறந்தால் அழகு, எஸ்பிபி பாடினால் அழகு, நீ சிரித்தால் அழகு, கிரிக்கெட் போட்டியில் முதல் மேட்சிலேயே செஞ்சுரி அடித்தவர் இந்திய வீரர் லாலா அமர்நாத், பாகிஸ்தானுக்கு எதிராக. பதவியேற்பு விழாவிலேயே ஆஃப் செஞ்சுரி மெம்பர்ஸை சேர்க்கும் முதல் தலைவர் திரு பி ரவிக்குமார் அவர்கள். உன் வெற்றி பயணம் தொடரட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சி சதீஷ்குமார். உங்களுடைய விளக்கமான விரிவான வரவேற்புரை, அது மட்டுமல்லாது மையத்தின் சாதனைகளையும் மீண்டு வந்த சோதனைகளையும் விவரமாக எடுத்துரைத்தீர்கள். Now we invite our Center Chairman 2024-25 Engineer S. Wilfred to honor the Installation Committee Chairman for his diligent work. Special Gauravam